மங்காத்தா படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீட்டாட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கான ரெஃபரன்ஸாக மங்காத்தா அப்படின்னு டைட்டில் போடும்போதே சீட்டில் இருக்கிற 4 சிம்பிள்ஸை படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மங்காத்தா அப்படிங்கிறது ஒரு கேமு. அதனால இந்த படத்தோடைய ஸ்டார்ட் பண்ணும்போது வெங்கட் பிரபு கேம்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி முடிக்கும்போது வெங்கட் பிரபு கேம்னு முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் பிருத்திவிராஜ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் உள்ள நீ வெளியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சீட்டாட்டத்தில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே இந்த படத்தோடைய டைலாக்ல வச்சுருப்பாங்க. அஜித் நடித்த மங்காத்தா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் டைட்டிலுக்கு கீழே டேக்லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைனை கனெக்ட் பண்ணுற விதமாக எங்கேயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. பிளான் பண்ணபடி ஈஸியாகவும் பணத்தை எடுத்துருவாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இருக்காது. 5 பேரும் சேர்ந்து பணத்தை ஒரு குடோனில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மகத்தும் பிரேமும் இவங்க 3 பேருக்கு தெரியாமல் ஈஸியாக பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு டேக்லைனை கனெக்ட் பண்ணுற விதமாக பணத்தை கொள்ளையடிக்கிற விஷயத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே ஆகாது. விநாயக் மகாதேவன் ஆறுமுக செட்டியார் குரூப்பில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேணுக்குமே ஃபைசலை காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால இவருக்கு சஸ்பென்ஸ் ஆர்டரும் வந்திருக்கும். ஏற்கனவே விநாயக் மகாதேவனுக்கு சஞ்சனாவை தெரிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுற சீனை பெருசாக எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு லாஜிக் கொஸ்டினாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு சீனில் ஹோலி பண்டிகையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட்ரஸோடைய பேர் போடும்போது டாலர் நோட் வர மாதிரி பேக்ரவுண்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த டாலர் நோட்டை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தில் 500 கோடி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த 500 கோடி டாலர் நோட்டில் இருக்கும், இந்தியன் கரன்சியில் இருக்காது. ஸோ அதுக்கான டீட்டெயிலாக தான் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே டாலர் நோட்டை காட்டியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் விநாயக் மகாதேவன் போலீஸ் டியூட்டியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது அடுத்த சீன்லேயே 6 மாதம் சஸ்பெண்டாக தானே இருக்க அப்படின்னு விநாயக் மகாதேவனுக்கு சஞ்சனாவும் பேசுகிற கான்வர்சேஷனில் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஏன் சஸ்பெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக ஆறுமுக செட்டியார்கிட்ட சொல்லும்போது ஃபைசலை காப்பாற்ற போய் தான் நான் 6 மாதம் சஸ்பெண்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விநாயக்கோடைய வீட்டு நம்பரை பார்த்தோம் அப்படின்னா A10 இருக்கும். அதே மாதிரி பிரேம்ஜியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீனில் பிரேம்ஜி போட்டுட்டு வர டிஷர்ட்டில் 10 இருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாக பிரேம்ஜி மூலமாக தான் இந்த குரூப்புக்குள்ளே விநாயக் சேர போகிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு விநாயக் ஒரு லேடியோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிரேம்ஜியும் சென்னைக்கு வரும்போது ஒரு லேடியை இடிச்சிருப்பாரு. அவர் ரொம்ப நேரம் அந்த லேடியை குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. சஞ்சனா ஃபஸ்ட்டு விநாயக் கிட்ட தண்ணி அடிக்காத சிகரெட் அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சஞ்சனா கூட இருக்கிற வரைக்குமே சஞ்சனாவுக்கு தெரியாமல் சிகரெட் அடிப்பார், ட்ரிங்க்ஸும் பண்ணுவார். இதே இது சஞ்சனா விட்டு மொத்தமாக வரும்போது விநாயக் மனசில் இன்னும் சஞ்சனா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் கிளைமேக்ஸில் விநாயக் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரேம்குமார் விநாயக்கை கண்டுபிடிச்சிருவார். அப்போ கன் பாயிண்டில் நிற்கும் போது பிரேம்குமார் சிகரெட் வாயில் வைப்பார். அப்போ சிகரெட் அடித்தா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு விநாயக் சொல்லுவார். ஸோ சஞ்சனாவுக்காண்டி தான் சிகரெட் விட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனை தான் குட் பேட் அக்லியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொண்டாட்டிக்காண்டி தண்ணி அடிக்கிறத விட்டேன் அப்படின்னு டைலாக்கா ரீக்ரியேஷனும் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் விநாயக் சஞ்சனாவை லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டு இருப்பார். கிளைமேக்ஸ் வரைக்குமே சஞ்சனாவை கல்யாணம் பண்ண மாட்டார். இவர் கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே விநாயக்கோடைய ரூமில் ஒரு பொண்ணு தங்கியிருக்கும். அந்த பொண்ணு ஒரு நாள் நைட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் சஞ்சனா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் கிட்டத்தட்ட சேம் கலராக தான் இருக்கும். ஸோ இந்த பொண்ணு மாதிரி தான் சஞ்சனாவும் அப்படிங்கிறத அந்த ட்ரெஸ்ஸு மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சுமந்தோடைய ஒய்ஃப் ஆறுமுக செட்டியார் கடத்திட்டு போயிருப்பாரு. ஒய்ஃபை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி சுமந்து போராடுவார். ஆனால் அப்போ விநாயக் என்ன சொல்லுவார் அப்படின்னா பணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 1000 பேரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைலாக் மூலமாக சஞ்சனாவை கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீனில் நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனா நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிரேம் இதுக்கு தான் நான் கேர்ள் ஃப்ரெண்டே வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த டைலாக் மூலமாகவும் சஞ்சனாவை கலட்டி விட்டுருவாருன்னு இந்த சீன் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க.
பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லவனாக இருப்பார், குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இல்லைனா ஊர் மக்களை காப்பாற்றுவார். அப்படி இல்லைனா கூட ஆரம்பத்தில் கொலையாக பண்ணிட்டு வருவார். வில்லன் வந்து ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பழி வாங்குறதுக்காண்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு முடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் டோட்டலாக ஹீரோவுக்கு ஆப்போசிட்டான ரோலில் அஜித் வந்து விநாயக் மகாதேவன்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். பணத்தை திருடுவார், அந்த பணம் வந்து இவருக்கே சொந்தமாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவார். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றுவார், ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டார். கூட பழகிற எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு கையில் தண்ணியும் ஒரு கையில் சிகரெட்டு சீன் பை சீன் வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, படத்தோடைய டைட்டிலுமே வந்து சட்டத்துக்கு எதிராக மங்காத்தான்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஹீரோ மெட்டீரியல்ல இருந்து வில்லன் ரோலில் பண்ணியிருப்பாரு. பிருத்திவிராஜும் விநாயக் மகாதேவனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஆனால் படத்திலேயே ஒரு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, விநாயக் மகாதேவனுடைய இன்ட்ரோ சீனில் வந்து காரில் இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிருத்திவிராஜோடைய இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரும் காரில் வந்து இறங்குற மாதிரி காமிப்பாங்க. பிருத்திவிராஜ் வந்து பணத்துக்காக சுமந்துக்கிட்டையும் ஃபைசல்கிட்டையும் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பணத்தை எடுத்துகிட்டு வருவார். அப்போ ஃபைசல் மட்டும் காக்கி சட்டை போட்டிருப்பாரு. அதே மாதிரி விநாயக் மகாதேவன் வந்து சுமந்துக்கிட்டையும் கணேஷ்கிட்டையும் ஃபைட் பண்ணுவார். ஆனால் இதில் கணேஷ் வந்து போலீஸாக இருப்பார். ஸோ இந்த 2 ஃபைட் சீன்லையுமே ஒருத்தர் மட்டும் காக்கி சட்டை போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஷாப்பிங் வந்திருப்பாங்க. அப்போ 2 பேரும் சேம் ட்ரெஸ் கலரை வந்து போட்டுட்டு வருவாங்க. ஸோ இதுலையே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லை கொலிக்ஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. விநாயக் மகாதேவனுடைய வீட்டில் இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் டோரில் எல்லாமே 2 இருக்கும். ஷர்ட் 2, லொக்கேஷன் மேக்னெட்டு, இந்த மாதிரி 2 இருக்கும். ஸோ இது மூலமாக விநாயக் மகாதேவனும் பிருத்திவிராஜும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆறுமுக செட்டியார் வந்து சுமந்தோடைய ஒய்ஃபை கடத்திட்டு வந்திருப்பாரு. ஸோ சுமந்து வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிருப்பாரு. இதையே அப்படியே ரீக்ரியேஷனும் பண்ணியிருப்பாங்க. ஒய்ஃபை கடத்திட்டாங்க அப்படின்னு தானே நீ வந்து போலீஸ்கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்ட, ஸோ ஒய்ஃபை வச்சே உன்னை கொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் விநாயக் மகாதேவன் வந்து பிருத்திவிராஜோட ஒய்ஃபை கடத்திட்டு வந்திருப்பாரு. சுமந்தை வந்து ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சுமந்த் முன்னாடியும் சரி, மற்றவங்க முன்னாடியும் சரி, பிருத்திவிராஜ் வந்து நல்லவராக காமிக்கணுங்கிறதுக்காண்டி எப்படி சுட முடியும் அப்படின்னு டயலாக்லாம் விட்டுருப்பாரு. ஆனால் இது தெரியாமல் பிரேம்குமார் வந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. மகத்துக்கு என்னதான் சோனா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பிரேம் தான் ஃபஸ்ட்டு சோனாவை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாக இவங்க 2 பேரும் தான் கடைசியில் சேருவாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் கடைசி சீனில் மகத்தை சோனாவே கொல்ற மாதிரியும், சோனா வந்து பிரேம் கூட சேர்ந்து ஓடி போகிற மாதிரியும் காமிப்பாங்க. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். ஸோ இந்த வீடியோடைய தொடர்ச்சியாக மங்காத்தா டீகோட் பார்ட் 2க்கான வீடியோட லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். மங்காத்தா படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வீரதீர சூரன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மங்காத்தா படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.